ப்ரொமோஷன் ட்ரோல் வீடியோ போட்டு 2 மாசம் ஆகி போச்சு. அந்த சீரீஸ்ல இது 4வது வீடியோ. இன்னைக்கும் நிறைய பேரை போட்டு புழக்க போறோம். ஆனா அதுல ஒருத்தங்களை மட்டும் கடைசியா ஸ்பெஷலா கவனிச்சுக்கலாம். ஓகே, என்னையா அவன் என்னைய மட்டும் தனியா உள்ள இருக்கிறான். சரி குழந்தைங்களா, சம்பிரதாயப்படி குரல் சொல்லி ஆரம்பிப்போமா? ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ஆனால் தப்பான ப்ரொமோஷன் தப்பு. பாத்துக்கிட்டே பின்னாடி எல்லாம் கரெக்டா தான் பாத்துக்கோ, முன்னாடி பாத்துக்கோ, சைடெல்லாம் நல்லா பாத்துக்கோ. பயப்படாதீங்க, அண்ணன் கொஞ்சம் கிரியேட்டிவான ஆள். நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், அண்ணன் பேரு பாயாசம். நம்மளோட மோஸ்ட்லி எல்லா ப்ரொமோஷன் ட்ரோல்லையும் இவர் இருப்பாரு. ப்ரொமோஷன் கண்டென்ட் மட்டும் தான் போடுவார். போடுறது மேட்டர் இல்ல, அது எவ்வளவு கிரியேட்டிவா போடுவார் தெரியுமா? பாத்துக்கிட்டே பின்னாடி எல்லாம் கரெக்டா தான் பாத்துக்கோ, முன்னாடி பாத்துக்கோ, சைடெல்லாம் நல்லா பாத்துக்கோ. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நீங்க 1 ஹவர்ல ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி தரீங்களா? அதான் வீட்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்றா. வீட்டு லேடிஸ் பிளவுஸுக்கு நீ ஏனா வர? சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. எப்படி டான்ஸ் ஸ்டெப் டிடி காஷன் லெவல பாருங்க. இதுவரை யாராச்சும் இப்படி பண்ணி பாத்துருக்கீங்களா? வரால மட்டும்தான் பண்ண முடியும். அண்ணா, உங்க கடையில கலெக்ஷன் கடை ஒரு குத்தமானா என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அது என்ன லைனா 3 தொங்குது? அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்க தொங்க விட்டு ஒரு பறி கொடுக்கறக்கு. அலாவுதீன் விளக்க எவன்டா தேய்ச்சது? அப்படிதாங்க இருக்கு, அப்படியே இருக்கு. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க, வீடியோல அப்படியே இருக்குங்க. ஏய் அச்சு உந்துச்சு பாருங்க, இறுக்கி கட்டிட்டீங்களா? நெகட்டிவ் கமெண்ட் தான் போடுவாங்க இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம், பாசிட்டிவ் யாரும் போட மாட்டாங்க. இந்த கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தாங்க. கஷ்டமா? ஃப்ரீயாவா ப்ரோ ப்ரொமோஷன் பண்றீங்க? இந்த கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தாங்க. செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. கடைசியில எமோஷனல் அட்டாக்கா? அது என்ன ப்ரோ கீழே தொங்குது? அது கவசமா இல்ல நெத்திச்சூடி மாதிரி சூடியா? எல்லாருக்கும் அந்த டவுட் வந்திருக்கு, அது என்ன ஐட்டம்னு. விக்ரமண்ணா, வரலட்சுமி பூஜை வரப்போதுல, பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுங்க. பூஜாக்கு தேவை இருக்கிற எல்லா பொருள் தரேமா. ஃபர்ஸ்ட் இந்த முடியெல்லாம் இப்படி விரிச்சிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்கு போற மாதிரி இல்ல, கொஞ்சம் டீசென்ட்டா எல்லாமே நீட்டா முடியெல்லாம் சீவிட்டு கடைக்கு வாங்கம்மா. நீ யாரு அதை சொல்றதுக்கு? இதுவும் பாயாச வீடியோ தான், அவர் போட்ட ஐடியா தான். நானா கிரியேட்டிவிட்டி தான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, பூமர் மாத்திரை சேர்த்து போடுறீங்களா? நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே, கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? கமெண்ட்லயே ஆனா இந்த மாதிரி பூமர் இருக்கானுங்களா? அருமை. இப்போ கிளவியில் இருந்து குமரிகள் சின்ன குழந்தைகள்னு எல்லா பெண்களும் இளவு வீட்டுக்கு போவது போல தலைமுடியை பிசாசு போல் விரித்து போடுவதும், பணம் இருக்கு என்ற திமிரில் வயதுக்கு மீறிய உடையை உடுத்துவதும், நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகமாக திரிவதும் பார்க்க முடியவில்லை. பெண்கள் எல்லை மீறி தான் போகிறார்களா? பூமர் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு வந்தானுங்க, இப்போ தலை கூந்தல் கூட இப்படிதான் செய்யணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. இது பல வருஷமா பேசிட்டு தான் இருக்கானுங்க. ஏன்டா இப்படி என்ன வதைக்கிற? நானே பார்த்திருக்கேன் நிறைய வீட்டுல நிறைய பேர் சொல்றது. ஃப்ரீயரை பார்த்தா ஏன்டா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெறியாவறீங்க? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கடா? அது ஒரு விதமான ஹேர் ஸ்டைல், இது ஒரு விதமான ஹேர் ஸ்டைல், அவ்வளவுதானடா. முடியாது ஒத்துக்க மாட்டேன். என்ன பாயாசம் இவ்வளவு தற்கூரித்தனமா ஒரு ஐடியாலஜி எடுத்து வச்சு ஒரு ஆடா எடுக்கிறீங்க? ஏன் ஃப்ரீயர்ல போனா வந்து கோயில்ல சாமி எல்லாம் கோச்சுக்குமா என்ன? இவனுக்கு என்ன பைத்தியக்காரனுங்க. உங்களை ஏதாச்சும் பார்த்து ஏதாவது ஒரு பொம்பளை சொல்லுதாடா, நீங்க ஏன்டா வந்து தலை ஏத்தி சீவிட்டு வரீங்க, அமுக்கி சீவிட்டு வாங்க, ஏன்டா அமுக்கி சீவிட்டு வரீங்க, ஏத்தி சீவிட்டு வாங்க யாராச்சும் சொல்றாங்களாடா? நீங்க மட்டும் ஏன்டா போட்டு இத்தனை திணிக்கிறீங்க? உட்காந்து பூமர் கைஸ், உங்களையும் சேர்த்தான் சொல்ற பாயாசம் பூமர். போயா பூம் பூம். ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா 2 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 ரூபா. அவ்வளவுதான், தூக்கி வீசியே பாதி விலையில உடைச்சிட்டான். என் போல உடைச்சு விட்டனே. ஏயா, நீ ஏன் செய்யற தொழில இவ்வளவு இன்ஃபார்மலா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கடைக்கு வரவங்களை சொல்ற, சாரி நீங்க சொல்ல கிடையாது, பாயாசத்தோட வேலை. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. உங்களுக்கு பெட்டெக்ஸ் ரொம்ப பெருசா இருக்குங்களா? இந்த பொசிஷன் நில்லுங்க. உங்களுக்கு தொப்பை ரொம்ப பெருசா இருக்குங்களா? இந்த பொசிஷன்ல நில்லுங்க. உங்களுக்கு வீட்ல இருந்தே கார்டியோ பண்ணுங்களா? இந்த பொசிஷன் நில்லுங்க. உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்குங்களா? இந்த பொசிஷன்ல உட்காருங்க. இந்த மெஷினை யூஸ் பண்ணி புஷ்அப்ஸ் கூட ஈஸியா எடுக்கலாங்க. இந்த மெஷினை யூஸ் பண்ணி ஈஸியா ஸ்கிப்பிங் கூட பண்ணலாங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி 28 வகையான எக்சர்சைஸ் உங்களால பண்ண முடியும், பாடி ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். பரவாயில்லையே, வைப்ரேஷன்லயே கொழுப்பை குறைச்சிடலாமா? மயிரை குறைக்கலாம். இந்த உருட்டு வேற இப்ப ரீசெண்டா பரவிட்டு இருக்கு நண்பர்களே. தடன்னு வைப்ரேட் ஆகுறதுனால எப்படிடா வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ ஆகும்? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நான் வச்சிருக்க வண்டியை விட அதிக வைப்ரேஷன் கொடுத்துட போறான். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நானா இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்க, இன்னுமா வந்து ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுங்கிற ஒரு பிரெயின் கூட இல்ல. கிரியேட்டிவ் ட்ரக் மட்டும் எடுத்துக்கிட்டா பார்த்தாது, கொஞ்சம் எத்திக்ஸும். இந்த பிளட் சர்க்குலேஷனு அந்த பாயிண்ட் கூட ஓகே, ஆனால் இந்த வெயிட் லாஸு ஃபேட் லாஸு அந்த கதையெல்லாம் ஆகாது. இவங்க சொல்கிற மாதிரி இந்த மிஷினில் பண்ணுறது நீங்கள் பொறுமையாக நடக்கும்போது ஏற்படுற கேலரி லாஸை விட அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட கம்மியாகவோ தான் ஆகும். இவங்க சொல்கிற மாதிரி இங்கே குறைச்சிடலாம்னு நினச்சி வாங்கினா நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா.
அப்போ நம்ம அதிக நேரம் இதில் நிற்போம்னு நின்னீங்கன்னா சீக்கிரம் உங்கள் ஜாயிண்ட்டு முதுகெல்லாம் போய் சேர்ந்துரும். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர், இன்சூரன்ஸ்ல இருந்து சீக்கிரம் பிரைஸ் பண்ணி கூட வரலாம். சோலி முடிச்சு. இந்த மாதிரி இந்த மிஷின்ல இத்தனை விஷயம் இருக்கு. ஆனா இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப வயசானவங்க இல்ல பெருசா ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே. அதுவுமே வந்து உங்க பாடி ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இதுல சைடு எஃபெக்ட்ஸ் வருமா வராதாங்கிறதெல்லாம். சும்மா அவங்க சொல்ற மாதிரி கொழுப்பு குறைக்கும் அப்படிலாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ரொம்ப இதில் ரொம்ப 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 கம்மியாக தான் ஃபேட் லாஸ் குறையும். அதுக்கு நீங்க வேகமா வெறுக்கு நடந்தாலே அதை விட இன்னும் அதிகமாக கலரி குறையும். இது எம்புட்டு இந்த மிஷின் 20,000 ரூபா. 20,000க்கு ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. நான் சொன்ன பாயிண்ட்லாம் வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. புரிஞ்சிருச்சு. இதை பத்தி நமக்கு தெரியலனாலும் வெறும் ஒரு 30 நிமிஷம் உட்காந்து இதை பத்தி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சரி எவன் காசு எப்படி போனா என்ன, நம்ம காசை வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போயிடலான்னு போயிடுறது இல்ல. ஆனா மனசாட்சி எல்லாம் புழுவுறீங்களா? ஓ இவரா? ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு, நானும் வரேன் சார். எத்தனை போறாங்க? எத்தனை போறாங்க? எத்தனை போடுடா? எத்தனை போடு? எத்தனை போடு? போடா போடா போடா. டேய் எத்தனை போடா? போடா 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 போடுடா. ஏன்டா பாத்துடா வா போடா. டேய் நான் உனக்காக என்னடா டைல்ஸ் கடை மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு டேப் 700 ரூபாய் தான். 700 ரூபாயா? ஆமா. 700 ரூபா டேபா? என் நெத்தில நான் கேன பையனா எழுதி வச்சிருக்கு. 700க்கு டேப் இந்தியாலே எங்கேயுமே தர மாட்டாங்க. ஐயோ தெரிஞ்சு கூவுறாங்களா இல்ல காசு குடுக்குறாங்கன்ட்டு கூவுறாங்களா? எம்புட்டியா வாங்குனீங்க? சரி எம்புட்டா வாங்கிட்டு போங்க, அதுக்கு நீ இப்படியா? ஏயா இப்படி மூட்டை அவுத்து போட்ற? நீ நப்பீரா மன்னனா? எனக்கு தெரிஞ்சு எப்படி இதெல்லாம் ஒரு வாரத்துல அயன் பாக்ஸ் ஆவோ இல்ல காய்கறி கட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லைன்னா மேபி நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு வெடிகுண்டு பரிசா வச்சுட்டு வரலாம். எனக்கு தெரியல அதெல்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. ப்ரொமோஷன்ல அந்த டேப் என்ன பிராண்டு, அது என்ன ஸ்பெக் இருக்க டேப்னு ஒண்ணுமே சொல்லல. சும்மா கக்கூ ஸ்டைல் சாலி கையில் எடுத்துட்டு வர மாதிரி வச்சுட்டு கடை பூரா குட்டி வச்சுட்டு மலுமட்டத்தனமா ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உருப்படியா பண்ண மாட்டீங்களா? அட்லீஸ்ட் அது யூஸ்ரா புதுசான்னு கூடவா சொல்ல மாட்டீங்க? காசு மட்டும் வாங்கிக்கிறீங்களே, வாங்குங்க, தப்பே இல்லை. கண்டிப்பா காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா சொல்லி தொலைய வேண்டியதான அது என்னன்ட்டு. வீடியோ வியூஸ் மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சம் போயிருக்கு. எத்தனை ஸ்கூல் பசங்க போய் ஏமாந்தானுங்கன்னு தெரியல. வீடியோல மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, நீங்க தான் மக்களே, ஆவு மக்களே அப்படின்னு சொல்றது. மக்களே 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 யாராச்சும் காசு கொடுத்தா சொந்த ஃபாலோவர்ஸே மொட்டை அடிக்க வேண்டியது. இது இந்த வித்த வெங்கி அவரை மட்டும் சொல்லல, எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க போற ஊசி போட்டு கொண்டு கடல்ல போட்டோம். நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி வெறும் 48 நாள்ல மன நிம்மதியா ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எனக்கு சரியாதான் காது கேக்குதா? ஒரு ப்ராடக்ட் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி மன நிம்மதி கொடுக்குதா? ஓ ஆன்மீக உருட்டா? தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். 138 வகையான மூலிகைகளை தயாரிச்சா இந்த 5 வகையான சாம்பிராணி, 2 வகையான ஊதுபத்தி, ஒரு தீபாவளியில நீங்க தொடர்ந்து 48 நாள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதை நீங்க 48 நாள்லயே உங்க கண் கூட பார்க்கலாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அது மட்டும் இல்ல மேம், இந்த ஒரு வாசனை திரவியத்தை ட்ரெஸ்ல அண்டர் ஆர்ம்ல எந்த ஒரு நல்ல காரியத்தை நினைச்சு நம்ம பூசிட்டு போனாலும் அந்த காரியம் நமக்கு சாதகமா முடியும். இந்த காம்போட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் போய் 2170க்கு கொடுக்குறாங்க. இந்த வாசனை திரவியத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ். உங்க வீட்ல இருக்கிற பிரச்சனையை இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமா சரி பண்ணிக்கோங்க. 2000 அந்த பொருள் அவங்க 2000க்கு விற்கட்டும், 20,000 கூட விற்கட்டும், அது அவங்க பொருள், எத்தனைக்கு ஒத்துட்டு போட்டு அது தப்பு இல்லை. ஆனா சொன்னாங்க பாத்தீங்களா 48 நாள்ல வந்து இது வந்து வீட்டுல இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே தள்ளிடுமா? பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே தெளிருமா? பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருமா? வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? எப்படா அதெல்லாம் நம்புறீங்க? அந்த ஊதுபத்தி வைக்கிறவங்க அந்த கற்பூரத்துல வந்து ஒரு நல்ல வாசம் வருது, அது நல்ல ஒரு டிவைன் ஃபீல் தரும், ஒரு விதமா நல்லா இருக்கும் அதுன்னு சொன்னா ஒத்துக்கலாம். அப்படி சொல்லிதான் விற்கணும். அதெல்லாம் மூட நம்பிக்கையின் முதல் படி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு எம்பூட்டு பிரச்சனை இருக்கு தெரியுமா வாழ்க்கையில? கடன் வாங்கியாச்சும் மொத்த கற்பூரத்தையும் வாங்கி வீடு முழுக்க கொளுத்துறேன். 48 நாள்ல சரியாகல, 49 நாள் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன். பரவாயில்லையா ஆண்டி? நண்பர்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல ஒருத்தங்களை மட்டும் தனியா வச்சு கவனிச்சுக்கலான்னு. அது யாருன்னா இந்திராதா சங்கர், ரோபோ சங்கர் அவரோட பொண்ணு. கொஞ்சம் படங்கள் நடிச்சிருக்காங்க. நல்லா தெரியணும்னா வெயில்ல பாண்டியம்மான்னு ஒரு கேரக்டர்ல வருவாங்கல்ல, அதான் பிச்சோட சென்டர்ல இருந்து ஒரே அடியில கோல் அடிப்பாங்கல்ல, அவங்கதான். 35 yards and more. Too far. Paandiamma. To think about it. Oh! Absolutely sensational.
என்ன நடக்குது? முன்னாடி இருந்து அவங்க இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சரா தான் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சரா இருந்தா முதல் கோட்பாடு என்னது? கண்ட மேனிக்கு ப்ரொமோஷனை போட்டு தள்ளணும், காசு வாங்கிட்டா ஃபாலோ பண்றவன்ட்டு நிறைய மறைமுகமா ப்ரொமோஷனை போட்டு திணிச்சு விடணும். முக்கியமா மனசாட்சின்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு புதைச்சிடணும். அப்பதான் ஒரு உயர்தர இன்ஃப்ளூயன்சர் ஆக முடியும். அக்கா அதுல கரெக்டா இருக்காங்க. நான் நம்பர் 1. இந்த ப்ரொமோஷன் மேட்டரை நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசியிருக்கோம், அதை அப்புறம் சொல்றேன். இவங்க முதல்ல இருந்தே நிறைய ப்ரொமோஷனை போட்டு கொசன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எப்போ இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆனாங்களோ அப்போ வந்து எக்கச்சக்க ப்ரொமோஷன் போட்டு அக்கா அடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் வியாபாரம் பண்ற பண்ணு அப்படி அடிச்சு தள்ளுறது என்னடா தப்புன்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா அந்த ப்ரொமோஷன்லாம் என்ன மாதிரியான ப்ரொமோஷன், இவங்க எப்படி அதை ப்ரொமோட் பண்றாங்கிறதுல விஷயம் இருக்கு. இப்படி மாட்டிக்கிட்டீல. மோஸ்ட்லி இவங்க எந்த ப்ரொமோஷன் எல்லாம் ரிசர்ச் பண்ணி சஜஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணலை பார்த்தா. அண்ட் மோரோவர் இவங்க எந்த ப்ரொமோஷனுமே ப்ரொமோஷன் சொல்றது கிடையாது. எல்லாமே நான் யூஸ் பண்ணேன், நான் பண்ணேன், எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா இதான் பண்ணிருக்கேன் சஜஸ்ட் பண்ற மாதிரியே தான் ஒரு ப்ரொமோஷனை திணிக்கிறாங்க. ஸோ அதை சொல்ல மறைக்கிறவங்க எப்படி வந்து நிஜமாவே ஒரு ப்ராடக்ட் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுவாங்கன்னு எப்படி நம்மளால நம்ப முடியும்? வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இது மற்ற ப்ரொமோஷனாக தான் சரின்னு விட்டுறலாம். பண்ணது எல்லாமே வந்து பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்சி மதர்ஸ் எடுத்துக்க வேண்டிய பொருள்ல ப்ரொமோஷனு, சாப்பிட்ற விஷயத்துல போடுற விஷயத்துல அதுக்கான ப்ரொமோஷனு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு குழந்தை விஷயத்துல வர ப்ரொமோஷன், இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து தப்பு, இது கொஞ்சம் அந்த அக்கா வரம்பு மீறி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. சில வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு. As a woman, pregnancy timeலயும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இவங்க ப்ரொமோஷன் எங்கேயும் மென்ஷன் பண்ணல, வீடியோல ப்ரொமோஷன் எங்கேயும் சொல்லல. ஸோ அக்காவோட லாஜிக் படி இது வந்து அவங்க யூஸ் பண்ணி சொல்ற ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேயா, யூஸ் பண்ணி சொல்ற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு பெருசா கேப்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அது என்ன ப்ராடக்ட்னு அதை மென்ஷன் பண்ணி அதை பிராண்டை மென்ஷன் பண்ணி முதல் கொண்டு போட்டிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, கேப்ஷன்ல கடைசியா கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி. வீடியோ காட்டுறேன். As a woman, pregnancy timeலயும் போஸ்ட் பிரெக்னன்சிலயும் நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் ஸ்ட்ரெச் மார்க் ஒரு பெரிய பார்ட்டாவே இருக்கும். ஸ்ட்ரெச் மார்க்கை போக்குறதுக்கு நானும் மூளை கசக்கி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் இந்த ஸ்ட்ரெச் மார்க் கிரீமை நான் ஆர்டர் பண்ணேன். 3 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. யூஸ் பண்ண உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். என்னோட ஸ்ட்ரெச் மார்க்ல விசிபிளான டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன்ல ஸ்ட்ரெச் மார்க் கிரீம் ஒரு பெரிய பார்ட் ஆயிடுச்சு. This is your positive sign. சூப்பரா இருக்கும். ட்ரை இட். 3 மாசமா யூஸ் பண்ணிருக்காங்களாம். அதுவே ஒரு உருட்டு தான் இருக்கலாம். இது மட்டும் இல்ல, அக்கா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ல இருந்து இதே மாதிரி ஸ்ட்ரெச் மார்க் போற கிரீம் வந்து ஒரு ப்ரோமோட் பண்ணி ரொம்ப குவி இருந்தாங்க. இது வந்து சூப்பரா இருக்கு, இது வந்து எனக்கு சரி பண்ணிருச்சுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வீடியோல இந்த மாதிரி இவங்க வேற நிறைய ப்ராடக்ட், இந்த மாதிரி பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு, நியூ பார்ன் பேபிஸுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கூகுள் நிறைய வீடியோ சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எப்படி இந்த அக்காக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகி என்ன ஆச்சுன்னு தெரியல. கரெக்டா நேத்து சாயந்தரம் பாக்குறேன் எல்லா வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. இந்த கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வேற ஸ்ட்ரெச் கிரீம் சொன்னீங்க, இப்போ வேற சொல்றீங்க. இப்படி சொன்னா நாங்க எதை யூஸ் பண்றது? ஆனா என்ன பண்றது, வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்களே, எப்படி காட்டுறது? போச்சு, அவ்வளவுதான், அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் செல்லக்குட்டி அவன் எப்படி அவனுக்கு என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுனே தெரியல. நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். சும்மா ஸ்டோரி ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது டப்புன்னு அந்த வீடியோ வந்துச்சுங்க. மிராக்கிள். நான் பிக்சர் போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, உங்க ஸ்ட்ரெச் மார்க்கிங் என்ன பண்றீங்க, என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்க. பேசிக்கா நானும் அதை நினைச்சது ரொம்ப வரி பண்ணேன். என்னோட ஸ்கின்னை டெய்லி மாய்ஸ்சரைஸ் பண்றதுனால என்னோட ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட தொட, வயிறு எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரெச் மார்க் இருந்துச்சு. பட் நான் யூஸ் பண்ணது என்ன பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்ட்ரெச் மார்க் கிரீம் தான். ஏன் நான் இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன்னு கேக்குறீங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவங்க கேரளால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போஸ்ட் நாட்டல் கேர் ஹாஸ்பிடல் ரன் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பிரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, இந்த கிரீம் தாங்க உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். நீங்களும் இந்த ஆன்டி ஸ்ட்ரெச் மார்க் கிரீமை பர்ச்சேஸ் பண்ணுமா? இவங்களோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சே பை டு யுவர் ஸ்ட்ரெச் மார்க். பை பை. ஏக்கா நீங்க தான் சொல்றீங்க பெஸ்ட் ஸ்ட்ரெச் மார்க் கிரீம்னு, இவ்வளவு சொல்லிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணாம வேற எதுக்கு போனீங்க? அப்ப இது வேலை செய்யலன்றீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப இந்த கம்பெனியை பார்த்து நீங்க சொல்றீங்களா உங்க கிரீம் வேலை செய்யல, நீங்க என்னதான் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் உங்க கிரீம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? வலைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே. இல்ல ஃபாலோவர்ஸ் தான் என்ன சொல்லி ஏமாத்த வரீங்க? 2 கிரீமும் போட்டு தேய்ச்சுக்கோங்கன்றீங்களா? இல்ல உங்களை மாதிரியே 3 மாசம் அதை யூஸ் பண்ணிட்டு 3 மாசம் இதை யூஸ் பண்ணுன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. வேற வேற ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அதை மட்டும் சொல்லணும். இதையும் நான் யூஸ் பண்ணேன், இதையும் நான் யூஸ் பண்ணேன், இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், காசு வாங்குறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், தேக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அப்போ நான் மனுஷன் இல்லையாடா, தர்மம் பண்றேன். இதோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா, பேபிக்கு நல்லா மசாஜ் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ மசாஜ் ஆயில் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அப்படின்ற பேபி கேர் பிராண்ட் தாங்க. ஏன் ட்ரஸ்டடா இருக்காங்கன்னா ஃபார்மேஷன் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக் ஃபார்மேஷன். நான் கண்டினியூஸா அவனுக்கு ஒரு 2 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்கு. அண்ட் நியூ பார்ன் வந்து பயப்படாம தைரியமா வாங்கலாம். ஏன்னா நியூ பார்ன் பேரண்ட்காகவே அண்ட் நியூ பார்ன்ஸ்க்காகவே கியூரேட் பண்ணி ரொம்ப அழகான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஃபார்மேஷன் பண்ணாங்க. அண்ட் இவங்க தான் சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சர்ச். கேட்டிங்களா? கேட்டுச்சா? இவ்வளோ நேரம் அவங்க பேசினதுக்கும் சவுத் இந்தியாஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அதுல வாய்ஸ் வித்தியாசம் இருந்துச்சு. கேட்டுச்சா? பண்ணாங்க. அண்ட் இவங்க தான் சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். அது ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ப்ரொமோஷனுக்கு ஒரு வீடியோ எடுத்து உடனே போட்டுற முடியாது. அந்த வீடியோவை யாரு ப்ரொமோட் பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கு முதல்ல அனுப்பணும். அவங்க அதெல்லாம் பார்த்து இது கரெக்டா இருக்கா, இதுல இது எதை மாத்துங்கன்னு சொன்னா மாத்தணும். அதுல வந்து ஏதோ இது சவுத் இந்தியான்னு மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அக்கா மாத்திருக்காங்க. சொல்லியிருக்கா ப்ரொமோஷன் தான் சொல்லிட்டு பண்ணுக்கா, ஏமாத்தாதக்கா போட்டு இத்தனை பேரை. ஆனா கேட்டா இது ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஸோ என்னோட பேரண்டிங் டிப்ஸ் சொல்லட்டுமா? நியூ பேரண்ட்ஸா பயப்படாம ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பார்த்து வாங்குங்க. பாய். இவங்க சொல்றாங்கன்னு பயப்படாம வாங்கி யூஸ் பண்ணலாமா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நான் காசை வாங்கிட்டேன்டா, ஒழுக்கமா நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கடான்னு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஆக்சுவலா இந்த வீடியோ இருந்துச்சு அவங்க பேஜ்ல, தூக்கிட்டாங்க. யூடியூப்ல போய் கண்டுபிடிச்சு எடுத்தோம். சரி, இதுல இவ்வளவு முட்டு கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன சொன்னாங்க? நான் வந்து என் குழந்தைக்கு வந்து ஒரு மசாஜ் ஆயில் தேட போனேன், இதுதான் பெஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா? இந்த வீடியோ 4 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்களா? அதுக்கு ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி தான் இதை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் அந்த ப்ராடக்ட் நானே கண்டுபிடிச்சேன், யூஸ் பண்ண எல்லாம் நல்லா இருக்கு, கொச்சன்னு அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயே வந்து ரெட் சாண்டல்வுட் ஆஜா பேபி மசாஜ் ஆயில் ஒன்று இருந்திருக்கு. ஐ வாஸ் அமேஸ்ட் டு லேர்ன் தட் கம்பெனி பேரு பேபி மசாஜ் ஆயில் contain red sandalwood, a powerful ayurvedic ingredient known for its soothing properties. It has helped to keep my baby skin soft, hydrated and free from irritation. நல்லா தான் இருக்கு அந்த ப்ராடக்ட். ஏன் அதை விட்டுட்டு வேற போனீங்க? காசு தந்துட்டாங்கன்னா சொல்லுக்கா, ஓப்பனா சொல்லுக்கா, காசு தந்துட்டாங்கன்னு சொன்னோம்பான்னு சொல்லுங்கக்கா. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா, என்னையும் கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு காசு வரும், நீங்க மாறிட்டே இருப்பீங்க, ஏதாவது பிரச்சனையானாலும் நீங்க ஈஸியாக சமாளிச்சுப்பீங்க. உங்க பேச்சை கேட்டு வாங்கினவங்க. நான் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஒரு சென்சிட்டிவான ப்ராடக்ட்டை கூட இவங்க ரிசர்ச் பண்ணி போடுற மாதிரி எனக்கு தெரியல, காசு வருது தான் கூவுறாங்கன்னு சொன்னல. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். அப்படி இப்படின்னா நீங்க ஃப்ராடா பாய்? நான் இவங்க ப்ரொமோட் பண்ண எந்த ப்ராடக்ட்டும் நல்ல ப்ராடக்ட்டா இல்லையாங்கிற டாபிக்குள்ளே வரல. எனக்கு தெரியாது, நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணது கிடையாது. நான் எந்த ப்ராடக்ட்டுக்கும் சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்படி கூவுறது தப்பாகவும் போய் முடியலாம்ல? ஆமாம். ஏன் அதெல்லாம் வீடியோவை போட்டு இதை மட்டும் போஸ்ட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டா, ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, அதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா எப்படி இவனுக்கிட்ட தான் போய் ஆகணும். சரி, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி அனுப்பும் போது அக்காவுக்கும் மெசேஜ் நாங்கள் அனுப்பிச்சோம். அதில் அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்டு தான் பேசினது. Akka, may I know how much you are charging for a promotion? Because we are doing a small startup, it will be more awesome and great if you are doing a promotion for us அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சது. அதுக்கு அக்கா எதுவுமே பேசல, டூயிங் ஒன்லி பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. நாங்க மட்டும் எங்களுக்கு என்ன ஃப்ரீயா பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டோம். சரிங்க சார், தருவானா தரமாட்டானா? அதுக்கு என் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஓகே அக்கா, நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம், ரிப்ளை பண்ணதுக்கு நன்றி, மேக்ஸிமம் நாங்க வந்து வீடியோ ஸ்டோரியோ இல்லை ஃபோட்டோ போஸ்டோ தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் ரிப்ளை பண்ணல, வெறும் ஒரு ஹார்ட் மட்டும்தான். காசு வராத இடத்துல அக்கா பேச மாட்டாங்க போல. காசு கொடாப்ப காசு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, ப்ராடக்ட் வந்து நாங்கள் சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம், லான்ச்சுக்கு முன்னாடி நாங்களே உங்களுக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் டீடைல்ஸும் பேமெண்ட் மெத்தடும் சொல்லுங்க, கொரியர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன ப்ராடக்ட், நீங்க என்ன கம்பெனி, ஒண்ணுமே கேட்கல. என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணதும் பர்சனல் ஐடியில இருந்தா, கம்பெனிக்கு ஐடிக்குன்னு ஒண்ணுமே நான் கிரியேட்டே பண்ணல. அப்ப என்ன ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க, ஒரு டீடைல் ஒண்ணுமே கேட்கல. 2 கேள்விதான், எப்போ லான்ச். ஏன்னா லான்ச் பண்றப்பதான் நாங்கள் காசு கொடுப்போம்னு சொன்னோம். அதனால எப்போ லான்ச். அப்புறம் அட்ரஸ் டீடைல்ஸ், பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டதுக்கு ஜிபே தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பேசுறீங்க, காசுன்னா மட்டும் தான் பேசுவாங்க போல. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. அதுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாசத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொன்னோம். அதுக்கு அவ்வளோதான். இங்க நான் ஒரே பிஸி. நீங்க வந்து எங்களை பத்தி ஒன்றும் கேட்க வேணாம், நாங்க சாப்பிட்டோமா இல்லையான்ட்டு கேட்க வேணாம். நீங்க அந்த காசை வாங்கி சாப்பிடுவீங்க, இல்லை வேற யாருக்காவது சாப்பிட வைப்பீங்கல்ல, கேட்கணும்ல. இது என்ன ப்ராடக்ட்டுங்க, நீங்க என்னங்க ப்ராடக்ட் பண்றீங்க, உங்க கம்பெனி என்னங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன்லாம் இதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்களா, ஏதாச்சும் கேட்கணும்ல. ஒன்றுமே கேட்கல, எதுவுமே கேட்க மாட்டீங்களா? தெரியல. இதனாலதான் சொன்னேன், அவங்க மோஸ்ட்லி எந்த ப்ராடக்ட்டுக்குமே ரிசர்ச் பண்ணி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ கல்யாணம் ஆகலை அப்படி இருந்தாங்க, ஓகே. இப்போ கல்யாணம் ஆயிருச்சு, பிரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க. ஒரு சின்சியாரிட்டி வரணும் இல்ல. நம்ம மட்டும்தான் அம்மா இல்லை, ஊர்ல எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க, நம்மளது மட்டும்தான் குழந்தை இல்லை, எத்தனையோ குழந்தைங்க இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இந்த குழந்தைங்கிறவனுக்கு எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவான ப்ராடக்ட். அவனுங்களுக்கெல்லாம் ஸ்கின்னுக்கு ஆகாத ஏதாச்சும் இத்தினூண்டு போட்டா கூட அவ்வளவுதான் அலர்ஜி வந்து இல்லை ஏதாச்சும் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷனை காட்டிடுவானுங்க. தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் தாங்கிக்க முடியாது, கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன்.
ஸோ அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ப்ராடக்ட் ப்ரொமோஷனை இவங்க எவ்வளோ பார்த்து பண்ணணும். குழந்தை விஷயத்துன்னு இல்லை, எந்த ப்ரொமோஷனாக இருந்தாலும் நம்ம தான் 4 பேருக்கு சொல்கிறோம் போது ஒரு பொறுப்பு வரணும் இல்லை. சப்போஸ் யாராச்சும் இவங்க ஃபாலோவராக இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நான் யூஸ் பண்ணேன் 3 மாசமாக யூஸ் பண்ணேன், பிறந்ததுலேருந்தே யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, இவங்கன்னு இல்லை, யாரையுமே நம்பாதீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி குழந்தை இருக்குது இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டாக்டர் சஜஷனோட எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கண்ட இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. பேய் இந்த ஓனான ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிட்டு. ஆஸ் அ மாமா டெய்லி நிறைய சேலஞ்ச் இருக்கு. எல்லா வீடியோலையும் ஆஸ் அ மாமா சொல்றேன், ஒரு தாயா சொல்றேன், குட்டி குழந்தைய பெத்த ஒரு தாயா சொல்றேன்னு சொல்லிட்டு மற்ற தாய்மார்களோடலாம் ஒரு ரிலேட்டிபிலிட்டி கொண்டு வராங்களாம். அப்பதான் பொருளை விற்க முடியும். குழந்தைங்களோட டைப்பர்ஸை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்படி நான் தேடிட்டு இருந்த பிராண்டு தான். ஸோ நான் தேடும்போது ரொம்ப அழகான டைப்பர்ஸ் ரொம்ப சேஃபாக அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட நான் என்னோட குழந்தைக்கு டைப்பர்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, பேபிக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்குது, அண்ட் ரேஷஸ் ஃப்ரீயாகவும் குழந்தைங்களை வச்சுக்கும். ஸோ நீங்களும் உங்களோட பேபிஸை டைப்பர் ரேஷ் ஃப்ரீயாக வச்சுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய பிராண்ட். ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஆக்சுவலா அது வந்து ஒரு பேபி டைப்பர், கைக்கு போடுற கிளவுஸ் கிடையாது. நீங்க அது குழந்தைக்குள்ள போட்டு காட்டணும், ஏன் கைக்கு போட்டு காட்டுறீங்க? இதுலதான் சந்தேகம் வருது. அவங்க நிஜமாவே இவங்க பேசுற மாதிரி குழந்தைக்கு யூஸ் பண்றாங்களா, இல்ல ஆடியன்ஸ் போக எக்கேட கெட்டு போங்கடான்னு தள்ளி விடுறாங்களான்னு நீ சொல்லலாம். மேபி அது அவங்க பிரைவசியா இருக்கலாங்க, குழந்தைய வந்து சோசியல் மீடியால காட்ட வேணான்னு இருக்கலாம். அப்படிலாம் இல்ல. நீங்க பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து மொத்த வீடியோ போட்டோன்னு எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க அந்த குழந்தை மூஞ்சிய. அப்புறம் எப்படி வந்து முட்டே கொடுக்க முடியாது இதுக்கெல்லாம். அகார்டிங் டு சயின்ஸ் உங்க அக்கா பத்தி இங்க பேசாதடா. டைப்பர் விஷயத்துல ஏன் சொல்றேன்னா, அப்படியே நான் சொன்ன மாதிரி தான், குழந்தைகள் அவனுக்கு அந்த ஃப்ரெஜைல் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ஏதாவது சின்னதா இரிட்டேஷன் ஆச்சுன்னா போதும், அந்த இடமே செவந்து கலர் கோழி மாதிரி ஆயிடுவானுங்க. ஆனா இவங்க பெஸ்ட்னு சொல்றாங்க, அவங்க குழந்தைக்கு போட்டு காட்ட மாட்டாங்களா? என்ன லாஜிக் இது? பேசிக்காவே எல்லா ஃபீடிங் மெத்தட்ஸ்க்கும் ஒரு கட்டத்துல வந்து மில்க் செக்ரீஷன் கம்மியாகும். எனக்கும் அதே மாதிரி தான் மில்க் செக்ரீஷன் கம்மியாச்சு. அப்போ நான் தேடிட்டு இருந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாம, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம, எந்த ஒரு ஆட்-ஆன்ஸ் இல்லாம ரொம்ப நேச்சுரலா இருக்கும்னு தேடிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் அப்பதான் வந்து இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரலா பண்றாங்க. இதை எடுக்கும் போது மதர்ஸ்க்கு மில்க் செக்ரீஷன் இன்னும் அதிகமாகும் சொன்னாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? நானே வந்து பாதி பாக்கெட்டை சாப்பிட்டு முடிச்சு வச்சிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து இதுக்கு நீங்க குடிக்காம இருந்திருக்கலாமேக்கா, அந்த ஷாட்டை போடாம இருந்திருக்கலாமே. போடுற மாதிரி போடுறது, கலக்கிற மாதிரி கலக்கிறது, குடிக்கிற மாதிரி குடிக்கிறதா, அது எப்படிக்கா அவ்வளவு சீக்கிரம் உறிஞ்சு முழுங்குனீங்க? அப்படியே வச்ச உடனே உள்ள போயிருச்சான். கப்பல் அப்படியே இருக்கு. ஒரு பாதி கப்பாஸ் குடிக்கலாம்ல, குடிக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்க ஒரு ஃபீடிங் மதர், கண்டதையும் குடிச்சு குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோன்னு ஒரு பயம். மற்றவங்க குழந்தைக்கெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இது மற்றவங்க யாராச்சும் இந்த மாதிரி கண்டதை எடுத்து ப்ரொமோஷன் பண்ணா கூட சரின்னு சொல்லலாம். ஒரு தாயா இருந்துட்டு நீங்க எப்படி வந்து மனசாட்சி உறுத்தவே இல்லையா? நம்ம குழந்தைக்கு மாதிரி தான் மற்றவங்க குழந்தைகளும், கஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்தான்னு உறுத்தவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க யூஸ் பண்ண எந்த ப்ராடக்டையுமே நான் வந்து தப்புன்னு சொல்லலை. அந்த ப்ராடக்ட் வந்து ஆகாத ப்ராடக்ட்னு நான் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இப்படி ஒரு ரிசர்ச்சும் பண்ணாம காசு கொடுத்தா நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பிராண்ட் விட்டு பிராண்டு தவிர ஒரு இன்ஃப்ளூயன்சரை எப்படி நம்ப முடியும்? என்ன போட்டாலும் கேள்வி கேட்காம 8 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல, அப்புறம் எப்படி பயம் இருக்கும்? தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. என்ன ரீசன் தெரியல, ஏனோ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இருந்தா இன்னும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இவ்வளவு சென்சிட்டிவான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச்சையும் கேட்காதீங்க. சின்ன வயசுல குழந்தைய பாதிக்கிறது காலம் முழுக்க இருக்கும். தயவு செஞ்சு ஒரு 2-3 டாக்டர் சஜஷன்ல போங்க. அண்ட் நான் வந்து இதை டெய்லி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சு உண்மையிலேயே சொல்லணும்னா கிராஜுவலா என்னோட மில்க் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பிச்சு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரமோஷன் கிடையாது. பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசாக்கா, எக்ஸ்ட்ரா பேட்டாவா ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு? இவ்வளோ பேச்சு, இவ்வளோ முட்டு, ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கேப்சர் வந்து சொல்யூஷன் ஃபார் மில்க் செக்ரீஷன் ஃபார் ஃபீடிங், அது கூட ஓகே. எதுக்குக்கா வந்து அந்த கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனி எந்த ஊர்ல இருக்குன்னு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவங்க அந்த கம்பெனியோட 2 ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தோட ஓவரா அந்த கம்பெனியோட ஜிமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் கொடுத்து வச்சிருக்கீங்க? ஓ, கொலாபரேட் போட்டிருக்கீங்களா அந்த பேஜ் கூட? இத்தனையும் பண்ணுவாங்களாம், இவங்க ப்ரொமோஷன் ஒத்த வார்த்தை சொல்லுவாங்களா, நம்ம நம்பிடணுமா? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ஸோ அப்படிதான் நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து போன மாதம் போட்ட கடைசி வீடியோவில் ஒரு வார்த்தை விட்டேன், இந்த ஆகஸ்ட்ல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு. மாசமே முடிய போகுது, 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். கன்சிஸ்டன்டா இருந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, ஆனா நடக்கல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆகஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, ஆகஸ்ட் முடிஞ்சா செப்டம்பர் வரும், செப்டம்பர்ல கரெக்டா இருப்பேன். சப்போஸ் ஒரு வேலை அதிசயமா செப்டம்பர்ல நான் வந்து கரெக்டா வீடியோ போடாமையும் 10 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டோ இருந்தேன்னா, ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற.
பண்றேன்